21. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? ஓகே, யாருடைய கன அளவு கொடுத்திருக்காங்கம்மா? அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவு எழுதுறோம். அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்தத எழுதி சாமி என்ன பண்றோம்? ஈக்குவல் டு என்ன சொல்ற சாமி? 29,106 சென்டிமீட்டர். இப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். முழு கோளம் அப்படி சொன்னா 4/3 பை ஆர் கியூப். இந்த அரைக்கோளம் என்னத்துல வந்துச்சுன்னா கூம்பின் கன அளவை போல எத்தனை மடங்கு? 4 மடங்கு. கூம்பினுடைய கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் h. அரைக்கோளம் பொறுத்த வரைக்கும், கோளம் பொறுத்த வரைக்கும் உயரமும் ஆரமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும், ஆரமாவே இருக்கும். அதனால தான் சொல்றோம் r கியூப்னு சொல்றோம். சரியா? இது கூம்பினுடைய கன அளவு. கூம்பின் கன அளவை போல எத்தனை மடங்கு? 4 மடங்கு. பெருக்கல் இருந்துச்சுன்னா மடங்கு. சரியா? சரி. அரைக்கோளம்னா 4/3. சரி, முழு கோளம் அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவு என்னது? 2/3. முழு கோளம் 4/3. அரைக்கோளம் இத பாதியாக்குனா 4 பாதியாக்குனா 2. 2/3 பை ஆர் கியூப். ஆனா பாருங்க, இதுல 3/2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுகிறது. இது பழைய அரைக்கோளம். புதிய அரைக்கோளம் ஒன்று செதுக்குறாங்க. எவ்வளவு செதுக்குறாங்கன்னா 3/2 பங்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் 3/2 பங்கு படிக்கணும். கணக்கு எப்படி எழுதுனாங்க? 2/3. ஓகே சாமி. அப்போ புதிய அரைக்கோளத்தின் கன அளவு. புதிய அரைக்கோளத்தின் எதிலிருந்து செதுக்குறாங்க? பழைய அரைக்கோளத்துக்கு செதுக்குறாங்க. பழைய அரைக்கோளம் எவ்வளோ? 29,106. எத்தனை? 3/2 பங்கு. தமிழ் எழுதுனா 3/2 பங்கு. 3/2 பங்கு. இதிலிருந்து தான் செதுக்குறாங்க. அப்ப நடுவுல குறி போடணும். பெருக்கல். இப்போ புதிய அரைக்கோளத்தின் என்ன கேக்குறாங்க பாருமா? ஆரம் கேக்குறாங்க. அப்ப அரைக்கோளத்தினுடைய புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். 2/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 2/3 into 29,106. நடுவுல பெருக்கல் குறுக்கு கேன்சல் பண்ணணும்னா மூணாவது வாய்ப்பாடு போகணும்னா இலக்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கும்? 3 மடங்காக இருக்கும். இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்காக இருக்கும். அப்ப 3 மடங்கு எப்படின்னா இலக்கங்களை தனித்தனியா கொடுக்கணும். 9 1 10 16 14 17 1 எப்படி கூட்டினா 1. சும்மா வாய்ப்பாடு வரும். 4 3 9 3 27 மீதி 2 7 3 21 0 இறக்குற அடங்கல மேல போடணும் 0. உங்க நம்பர் என்ன? திருப்பி 6 இறக்குற 2 3 6. இப்போ இதான் பாருங்க சாமி. 1 எங்க ஒரு 1 அளவுக்கு அதே கிடைக்கும். 2 into 9,702 2/3 இதெல்லாம் பாருங்க சாமி. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? எஸ் ப்ளீஸ். இங்க குறுக்கு கேன்சல் பண்ணாலும் சரி, இந்த 2/3 இந்த 2/3 இங்க கேன்சல் பண்ணாலும் சரி. எப்படி பண்ணிக்கலாம்? இந்த சொல்லுங்க. எஸ் மறுபடியும் போடுறேன். புதிய அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப். பை ஆர் கியூப். கன அளவுனாவே அலகுகளின் எண்ணிக்கை எத்தனை வரும் சாமி? 3. இந்த 3மே ஆரமா இருக்கு. கோளத்துல உயரமும் ஆரமும் இப்படிதான் இருக்கும், சமமா இருக்கும். அப்போ ஆர் கியூப். அரைக்கோளம்னாவே 2/3. முழு கோளம்னா 4/3 ஈக்குவல் டு 2/3 into 29,106. இந்த பெருக்கலா இருக்கிற 2/3 என்ன பண்ண போச்சுன்னா வகுத்தலாம். அப்ப இதே நேரத்துல கேன்சல் பண்ணிக்கலாமா? எஸ் மிஸ். பையனுடைய மதிப்பு 22 into r cube equal to 29,106. இப்ப சாமி இது 22 11 ஆயிரம் போட்டு பார்த்தலாமா? 12 போடலாம். 11 ஆயிரம் 12 போடலாமா? எஸ் மிஸ். 11 22 6 முடிஞ்சு 2 ஆயிரம். 1 2 4 2 மீதி 1 5 10 மீதி 1 5 10 3 6 6. இதே கூட்டா நடுவுல 4 கிடையாது. 11 ஆயிரம் வரும். போட்டு பார்த்துக்கலாம். இருக்கும்
14,553. இங்க இந்த வகுக்கிறா இருக்கிற என்ன பக்கம் வச்சுன்னா பெருக்கலாம். 11 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம பெருக்கலா இருக்கிற 11 என்ன பக்கம் வச்சுன்னா வகுக்கலாம். இங்க என்ன மீதி 6. ஓர் 11 11னா மீதி 3 32 எத்தனை 13 எத்தனை 11 3 13 சரி 3 11 33 மீதி 2 2 11 22 மீதி 3 எவ்வளவு வந்துச்சு 3 13 சரி 3 11 33 RQ equal to 1323 into 7. ஒரே நம்பர் எத்தனை முறை வரணும் 3 முறை ஒரே நம்பர் எத்தனை முறை வரணும் 3 முறை அதான் RQ அப்போ 13,323 7 தான் பாப்பா என் ஏழாம் கலை போட்டு பார்க்குறேன் ஒரே 7 மீதி 6 9 63 அப்போ 8 56 மீதி 6 9 63 மறுபடியும் ஏழாம் கலை போட்டா 2 14 மீதி 4 7 49 இது எதனுடைய கியூப் சாமி 3 கியூப் சொல்லிக்கலாமா 3 ஆயிரம் போட்டா 9 3 27 3 ஆயிரம் போட்டா 3 3 ஈக்குவல் டு ஏன் சேரம் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே 7 இருக்கு ஒரு எண்ணுடைய எத்தனை வரணும் 3 அப்ப எந்த எண்ணு பார்த்தா கண்டிப்பா 7 பகா எண் அதனால 7 போடுறோம் மீதி வரதுல 27 எதனுடைய கியூப் 3 னுடைய கியூப் அப்ப இதுக்கு நம்ம சாமி 3 ன் அடுக்கு 3 3 ன் அடுக்கு 3 7 ன் அடுக்கு 20 பேருக்குதுல 7 ன் அடுக்கு 3 நடுவுல பெருக்கலோ வகுக்கலோ வந்துச்சுன்னா அந்த கியூப் எப்போதும் போட்டுக்கலாமா இப்படி போடணும் இதுதான் போடணும் நீங்க சிம்பிளா போடணும் நடுவுல பெருக்கலோ வகுக்கலோ வந்துச்சுன்னா அந்த கியூப் எல்லாமே எப்படி இருக்கு சமமா இருக்கு அப்ப ஆளுக்கு பதிலாக இருக்கு 21 இப்போ இந்த கியூப் ரூட் எடுத்தோம்னா அந்த கியூப் ரூட் ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்போ கியூபுக்கு கியூப் இருக்கு 6க்கு பதிலா என்ன சமம் இருக்கு 21 அலகு என்ன இருக்கு பாருங்க சென்டிமீட்டர் அலகு என்ன சமி சென்டிமீட்டர் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் r equal to 21 சென்டிமீட்டர்